எனக்கு வந்து உண்மையில ஒரு பெரிய பெரிய மனநிறைவுங்கம்மா. என்னோட முருகர் ஆராய்ச்சியில உலகம் ஃபுல்லா இருக்கிற முருக பக்தர்கள் இத சமர்ப்பிக்கிறது வந்து ஒரு பெரிய பாக்கியம் தான் சொல்லணும். என்னோட இமயமலை பயணம் வந்து ஒரு பயணம் திட்டமிட்டுருந்தேன். இமயமலையில ஒரு முருகர் கோயில் கண்டுபிடிச்சிருக்கேன். அங்க அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு வேல் கார்த்திக் சுவாமி கிடையாது. அதே மாரி ஒரு முருகர் கோயிலுக்கு போணும்னு எழுதி போடுறேன், இல்லைன்னு வருது. அப்புறம் திருச்சி வயலூர் விராலிமலைக்கு போணும்னு எழுதி போடுறேன், இல்லைன்னு வருது. அதுக்கப்புறம் வள்ளியூர் போனதுக்கு அப்புறம் தான் இந்த பயணம் எல்லாமே இருக்குன்ட்டு எனக்கு தியானத்தில வந்த உத்தரவுப்படி, ரைட்டு எல்லா ப்ரோகிராமும் கேன்சல் பண்ணி எப்போ வள்ளியூர் போவோம், எப்போ வள்ளியூர் போவோம்னு காத்துக்கிட்டே இருங்க. கரெக்ட்டா மார்ச் 10ஆம் தேதி வள்ளியூர் பயணம் உத்தரவு வருது. திங்கட்கிழமை போறோம். செவ்வாய்க்கிழமை வள்ளியூர்ல முருக பக்தர்ல சந்திக்கிறோம். என்னோட முருகர் ஆராய்ச்சியில ஒரு 7 கோவில் வந்து கண்டுபிடிச்சு வச்சிருந்தேங்க. அந்த 7 கோவில்ல ஒரு கோவில் ரொம்ப முக்கியமான கோவில். அந்த கோவில் தேடிய பயணம் தான் இதுவே. ஸோ இது வள்ளியூரும் சேர்ந்து நம்ம வள்ளியூரில் ஒரு பெரிய முருக சக்தி இருக்குது, அதை வெளியே சொல்லணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் திட்டமிட்டு நான் போகிறேன். திங்கட்கிழமை மதியானமே போய் ரீச் ஆகிட்டேன். முதல் கோவில் வந்து குறுக்குத்துறை சுப்பிரமணியர் கோவில். என் மனசு ஃபுல்லாக வந்து குறுக்குத்துறை எப்போ போவோம் எப்போ போவோம்னு ஏங்கிக்கிட்டே இருக்குது. 4:30 மணிக்கு தான் கோவில் திறப்புன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ரூமில் இருந்து என்னால் முடியல. 2:30 மணிக்கே கிளம்பிட்டேன். இல்லை நம்ம எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அங்கே போய் முருகர்கிட்ட போய்ட்டு இப்போ உட்காந்து அந்த தாமிரபரணி ஆற்றங்கரையில் நான் தேடின ஒரு விஷயம் வந்து அங்கே கிடைக்குதா அப்படின்னு சொல்லி போகிறேன். போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா, அங்கேருந்து ஒரு முருகர் ஆராய்ச்சி சம்மந்தமாக ஒரு வீடியோ பதிவு செய்கிறேங்கம்மா. வீடியோ பதிவு எடுத்து பார்த்ததுக்கப்புறம் வாய்ஸ் வரல, வேறு வீடியோ மட்டும்தான் இருக்குது, ஆடியோ இல்லை. சரி ரைட்டு ஓகே. அதுக்கப்புறம் திரும்ப வேறு ஒரு இடத்த சூஸ் பண்ணி உட்காந்து முருகர் ஆராய்ச்சி சம்மந்தமாக இந்த கோவில் சம்மந்தம் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கேன். அந்த அந்த குறுக்குத்துறை முருகரோட பேர் வந்து திருவுருவ வாமலை.